ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ரீலங்கா அணி இந்த மாதிரி படு தோல்வி அடைஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த முறை இந்திய அணி தான் வேர்ல்டு கப் வரலும். நானும் இந்தியா ஸ்ரீலங்கா தான் வேர்ல்டு கப் வரும்னு நினச்சேன். ஸ்ரீலங்கா வெளியே போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி கண்டிப்பாக கோப்பையே வெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நியூசிலாந்து அணி எதிரான T20 போட்டி படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸ்ரீலங்கா அணி. அதாவது அவுட் ஆஃப் த T20 வேர்ல்டு கப்னு சொல்லாங்க. அந்த தோல்வி குறித்தும் இன்னைக்கு விளையாட போகிற இந்தியா ஜிம்பாப்வே போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க. முன்னாள் இலங்கை அணியோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர், இப்போ பவுலிங் பயிற்சியாளராக இருக்கார். முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணியோட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு போட்டி குறித்து. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, லசித் மலிங்கா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி ஒரு வலுவாய்ந்த அணியாக தான் இருக்காங்க. ஒரு போட்டி அவங்க தோத்தது வச்சுலாம் நீங்கள் கருத்து சொல்லக்கூடாது. அதே போல் இன்றைக்கி ஸ்ரீலங்கா அணி தோத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு தோல்வி நான் எதிர்பார்க்கலைங்க. இன்றைக்கி கண்டிப்பாக தோத்தது மூலிமா நாங்கள் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் 100% உறுதியாச்சு. கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த தோல்வி. எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், பட் ஸ்ரீலங்கா அணி தோத்துட்டாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஃபேவரட் அணியாக எனக்கு நான் இந்தியாவை சொல்லுவேன். இந்திய அணி மீண்டும் கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா ஒரு போட்டி தோத்ததுனால இந்திய அணி ஒன்றும் சரிச்ச அணி கிடையாது. இன்றைக்கி ஜிம்பாப்வே கண்டிப்பாக அவங்க வீழ்த்துவாங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் வந்தாலும் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்துவாங்க. அதுவும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சு இன்றைக்கி ஜிம்பாப்வே எதிராக நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சு கண்டிப்பாக இந்திய அணி செமிஃபைனலுக்கு போவாங்க. இந்திய அணி செமிஃபைனல் வரன்னு சொன்னாலே மற்ற 3 அணிகளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். அதுதான் இந்திய அணி. நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியா தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் எப்படி பேசணும், நம்ம தலைவன் செம்ம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு. ஸ்ரீலங்கா தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஸ்ரீலங்கா தோத்தது மூலிமா நியூசிலாந்து குவாலிஃபை டு த செமின்னு சொல்லாங்க. ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸ்ரீலங்கா. ஆமாங்க. அதே போல் இன்னைக்கு செம பிக் மேட்ச்னு சொல்லாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 3 மணிக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிம்பாப்வேக்கு எல்லாருமே இன்றைக்கி இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் டிவி மூலம் தான் இருப்பாங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் இன்றைக்கி. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி என்ன மாதிரி முடிவுகள்லாம் வருது, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு போட்டியும் முக்கியம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வீடியோவில். இந்த போட்டி ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி இந்தியா தோத்தா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் 100% ஷோர்னு சொல்லலாம். ஏன்னா ஜிம்பாப்வே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஆஸ்திரேலியா போன்ற அணியெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி இந்திய அணி ஒரு தரமான சம்பவம் செஞ்சால் மட்டும்தான் இருக்க முடியும் இந்த வேர்ல்டு கப்பில். பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி எந்த மாதிரி சேஞ்சஸ் எதனா பண்ணுறாங்களா பார்க்கலாங்க. ஏன்னா திலக்கோரமெல்லாம் அவுட் ஆஃப் த ஃபார்மில் இருக்கார். அவரை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம அபிஷேக் சர்மா மேலே ஒரு கண் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை தூக்கிட்டு அக்சர் பட்டேல் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. அதுவும் நம்ம சேப்பாக்கத்தில் நடக்குது. கண்டிப்பாக ஒரு வருண் சக்கரவர்த்திக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்தை? முதல் மேட்ச் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் போட்டி யார் வெற்றி பெறுவாங்க? இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே போட்டி யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.